உங்களுக்கு பேய் பிசாசு மேலெல்லாம் பயம் இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துறாதீங்க. ஒரு நாள் 2 ட்வின் சிஸ்டர்ஸ் ரோடை கிராஸ் பண்ணும்போது 2 பேரையும் ஒரே காரு பயங்கரமாக மோதிருச்சு. இதில் 2 பேரும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வருஷங்கள் கழிச்சு இறந்து போன அந்த 2 ட்வின் சிஸ்டர்ஸோட அம்மாவுக்கு மறுபடியும் இதே மாதிரி 2 ட்வின் சிஸ்டர்ஸ் பிறக்கிறாங்க. அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பிறந்த ஒரு ட்வின் சிஸ்டருக்கு ஒரு பர்த் மார்க் வந்திருக்கு. அதே மாதிரி பர்த் மார்க் இறந்து போன 2 ட்வின் சிஸ்டர்ஸில் ஒரு சிஸ்டருக்கு அதே இடத்துல இருந்திருக்கு. இது மட்டும் இல்லை, அந்த 2 ட்வின் சிஸ்டர்ஸும் வளர்ந்த பிறகு இதுக்கு முன்னாடி இறந்து போன 2 ட்வின் சிஸ்டர்ஸும் எந்த பார்க்கில் விளையாடுவாங்களோ எப்படி விளையாடுவாங்களோ அதே மாதிரி விளையாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது இடத்துக்கு புதுசாக போனாங்கன்னா அந்த இடத்த பற்றி ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க இறந்து போன ட்வின் சிஸ்டர்ஸ் அடிக்கடி அந்த இடத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பழைய வீட்டுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆன பிறகு அந்த இடத்துல அவங்க இறந்து போன ட்வின் சிஸ்டர்ஸ் எந்த இடத்துல பொம்மையெல்லாம் வச்சிருப்பாங்களோ கரெக்டாக அதே இடத்துல போய் அந்த பொம்மையை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கரெக்டாக யாருக்கு எந்த பொம்மை பிடிக்குமோ அந்த பொம்மையை கரெக்டாக எடுத்து விளையாடி இருக்காங்க. இறந்து போன ட்வின் சிஸ்டர்ஸ் எப்படி விளையாடுவாங்களோ அதே மாதிரி விளையாடி இருக்காங்க. நிறைய பேர் இதை என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ட்வின் சிஸ்டர்ஸோட ஆவி இந்த 2 ட்வின் சிஸ்டர்ஸ்குள்ளே புகுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.